ஹாய் ஆல், மஜ்மாஸ் ஹெல்த் கேர்ல இருந்து நான் டாக்டர் மும்தாஜ் அனஸ். நீங்க டேப்லெட் சாப்பிட்டு யூரிக் ஆசிட் லெவல் குறையவே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் யூரிக் ஆசிட் அப்படின்னா என்னன்னா, நம்ம பாடியில பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை புரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது கிடைக்கக்கூடிய வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூரிக் ஆசிட் வந்து ஜென்ரலாவே வந்து நம்ம கிட்னி ஃபில்டர் பண்ணி யூரின் வெளியாகிடும். சப்போஸ் கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோவா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல போய் கலக்குது. பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் போது தான் நமக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அதிகமாகும் போது வந்து பார்த்தோம்னா கவுட் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லக்கூடிய கீழ்வாதம், அது மாதிரி வந்து கிட்னி ஸ்டோன், கிட்னி டேமேஜ், அது மாதிரி வந்து ஜாயிண்ட் டிஃபார்மிட்டிஸ் இதெல்லாம் வந்து உருவாகுது. இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, ஃபுட்ல வந்து பார்த்தோம்னா பியூரின் காம்பவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். என்னென்னு பார்த்தோம்னா சீ ஃபுட்ஸ், அது மாதிரி வந்து ரெட் மீட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது போல வந்து நீங்க ஆல்கஹால் கன்சம்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஆல்கஹால் வந்து குடிக்கிறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி வந்து பேக்கடு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி வந்து நைட் டைம்ல ஒயிட் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். அது போல வந்து ஃபுட்ல வந்து டொமேட்டோஸ், மஷ்ரூம், காலிஃப்ளவர் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதாவது இன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தோம்னா நிறைய சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கலாம். கீரைகள்ல பர்டிகுலரா மூக்கிரட்டை, அது மாதிரி முடக்கத்தான் கீரை எல்லாம் எடுத்துக்கலாம். அது இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது போல வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.